ஹாய் கைஸ், ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர். ஸோ நான் வீட்டிலேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். இதுதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே இதில் மிக்ஸ் பண்ணலை. ஸோ வீட்டிலேயே வந்து ஆர்கானிக்காக நான் தயாரித்தது. ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட்லேருந்து தான் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ இது பிளான்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா மட்டுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திரவ உரம் செய்கிறதுக்கு மெயினாக மூலப்பொருள் என்னென்னா மாதுளம்பழம், அதாவது பொமிக்ரானட், அதோட தோல் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு பொமிக்ரானட் தோல்லாம் வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். இதை எஃபெக்டிவாக நம்ம கார்டனில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம செடிகளுமே வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட மக்கு இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் கூட எடுத்துக்கலாம். அதில் அதாவது நெம்புற வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்ட வேஸ்ட்டான ஒரு மாதுளம்பழ தோல்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. இது வந்து நீங்கள் ஒரு 24 ஹார்ஸ் ஊற வச்சாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் ஊற வைக்கலாம், பட் ஸ்மெல் வந்து ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 24 ஹார்ஸ்லேயே நல்லா அந்த தோலில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் இறங்கிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த திரவ உரத்தில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பொட்டாசியம் வந்து அதிகப்படியாக 1.6% இருக்குது. அதுக்கப்புறமா மெக்னீஷியம் 0.2% இருக்குது. கால்சியம் 0.1% இருக்குது. இது தவிர அயன், காப்பர், ஜிங்க், பாஸ்பரஸ் இந்த மாதிரி செடிகளுக்கு தேவையான முக்கியமான உரங்கள் எல்லாமே இந்த ஃபெர்டிலைசரில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்துட்டு கமெண்டில் ரிசல்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து 24 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இது வந்து 24 ஹவர்ஸ் கழித்து ரிசல்ட்ஸு. பொதுவாக நான் வந்து என்னோடய செடிகளுக்கெலாம் வந்து நான் கம்போஸ்ட்டாக செஞ்சு கொடுக்க மாட்டேன். பிகாஸ் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி திரவ உரம் கொடுக்கறதுனால டைமுமே கம்மி செய்கிறதுக்கு. அட் த சேம் டைம் செடிகளுக்கு வந்து ரொம்ப வேகமாக இந்த சத்துக்கள்லாம் போய் சேரும். அதனால் திட உரங்களை விட திரவ உரங்கள் வந்து செடிகளுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வடிகட்டி யூஸ் பண்ணி வந்து இந்த சாரெல்லாம் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். தோலை வந்து என்ன பண்ணுறதுன்னா, தோலை வந்து திருப்பி வெயிலில் நம்ம காய வச்சு அதை பவுடர் ஆக்கி கூட நீங்கள் செடிகளுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அதுவுமே ஒரு இது செகண்ட் மெத்தட் தான். இந்த திரவ உரத்தை வந்து நேரடியாக நம்ம பிளான்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கக்கூடாது. இதில் அதிகப்படியான சத்து இருக்கிறதுனால நம்ம செடிகள் வந்து ரொம்ப கருகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 2 மடங்கு இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5 மடங்கு தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். ஸோ கரெக்டாக டைல்யூட் பண்ணுறதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த உரத்தை வந்து நீங்கள் செடிகளுக்கு ஸ்ப்ரேவுமே பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால மண்ணில் ஏற்படக்கூடிய எந்த சம்மந்தமான நோயாக இருந்தாலும் சரி, அது வந்து ஈஸியாக குணமாயிடும். அதுக்கப்புறமா நம்ம மண்ணில் பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் டிசீஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம செடியை பாதுகாப்பாக வச்சுக்கிறோம். ஸோ இதை வந்து 15 நாளுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். எங்கள் வீட்டில் மணி பிளான்ட்க்கு இது தான் கொடுப்பேன். ஸோ நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு. இதை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 to 3 டேஸ் ஒரு சன்லைட் படாமல் எந்த ஏரியாவில் இருக்கோ அங்கே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி. ஸோ உங்களுக்கு எப்பப்போ தேவையோ உங்களால் அந்த மாதிரி இதை மேக் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு கொடுங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸோ பாய், நன்றி.